வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. புத்தரின் புனித சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார். 1898 ஆண்டு கண்டறியப்பட்ட புனித சின்னங்கள் ஆரம்பகால பௌத்த மதம் குறித்த தொல்பொருள் ஆய்வுகளில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. பௌத்த மரபுகளை பாதுகாப்பதிலும் அதனை உலக அளவில் கொண்டு செல்வதிலும் இந்த கண்காட்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சாவித்ரிபாய் புலேவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சேவை மற்றும் கல்வி மூலம் சமூகத்தை மாற்றுவதற்கான தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு முன்னோடி பெண்மணியாக இந்த தேசம் அவரை நினைவு கூர்ந்தது என்று பதிவிட்டுள்ளார். கல்விதான் சமூக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த கருவி என்று சாவித்ரிபாய் புலே நம்பினார் என்றும், அறிவு மற்றும் கற்றல் மூலம் மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் அவர் கவனம் செலுத்தினார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்தப் பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுமக்களின் பங்கேற்பையும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக செகந்திராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் இன்று முதல் உத்யான் உற்சவத்தின் 2வது பதிப்பு நடைபெறவுள்ளது. இம்மாதம் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக ராஷ்டிரபதி நிலையத்தின் பிரதான இடங்கள் திறந்திருக்கும். இந்திய பயணிகள் சவுதி அரேபியா செல்லும் முன்பாக சொந்த தேவைக்கான மருந்துகளை உடன் எடுத்து செல்ல சவுதி அரேபிய அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.